அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பொண்ணுங்களுக்கு நல்லா சாஃப்ட்டான சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்சுக்கு இதே தான் பேக் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெறைய பேர் வந்துட்டு சப்பாத்தி ரெசிபி ஷேர் பண்ணுங்கக்கான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சப்பாத்தி வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளே பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் வந்து சீக்கிரமாக வந்து ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த சப்பாத்தியோட முட்டை கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த முட்டை கிரேவிக்கும் இந்த சப்பாத்திக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த முட்டை கிரேவி வந்துட்டு இந்த சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, ஆப்பத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெசிபி சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. பொண்ணுங்களுக்கான ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஸ்வீட் மெலன் இருந்தது, அதை வந்து கட் பண்ணி வச்சாச்சு. ஹஸ்பண்ட்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் கஞ்சி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ஓட்ஸ் கஞ்சியில் வந்துட்டு இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து செஞ்சிருந்து இதுவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஜஸ்ட்டு பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணுறத பார்த்துட்டு பொண்ணுங்களும் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் பேக் பண்ணியாச்சு. இன்னைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.